ஸோ ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் ரேண்டி ஆர்டன் ரிட்டர்ன் ஆயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் WWE கிளாஸ் ஆஃப் தி கஸ்டலோட ப்ரெஸ் ஈவெண்ட்டையும் நடத்தி முடிச்சிருக்காங்க. அதில் வந்து கோடி ரோட்ஸ் தன்னை வந்து ஹோம்லேண்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஏஜி ஸ்டைல்ஸ் அவருடைய ரிட்டைர்மெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஸ்மாக் டவுன் ஆஃப் இயர்லேயும் இப்போ நம்மளுடைய ட்ரூ மெக்கிண்டர் ப்ரோமோ கட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 3 மூமெண்ட்ஸில் என்னென்ன நடந்துச்சு, ஸோ அதை பற்றி டீட்டெயிலாகவே டீகேட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ நான் சொல்கிற அப்படி சொல்லி உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். சரி, ரைட், ஓகே, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே மூவ் ஆயிடலாம். ஸோ இந்த வீடியோ வளவலன்னு எடுக்க நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு 6 மினிட்ஸில் முடிக்க பார்க்குறேன். ஏன்னா இதுக்கப்புறமா வந்து நான் வந்து அப்டேட் வீடியோவும் போடணும். அது போக லாஸ்ட் மினிட் ப்ரெடிக்ஷன் வீடியோ, லாஸ்ட் மினிட் அந்த ரூமர்ஸ் வீடியோவும் போட வேண்டியது இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நம்ம ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே முடிச்சிடுவோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, அதை வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளுடைய ஏஜி ஸ்டைல்ஸை வந்து பார்த்திங்கன்னா வராங்க. ஸோ மைக்கேல் கோல் கேட்குறாங்க, ஸோ ஏஜி ஸ்டைல்ஸ் வந்து நீங்கள் வந்து கோடி ரோட்ஸை கம்பேர் பண்ணும்போது உன்கிட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஐகோட் மேட்ச் நீ நிறையவே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க, கோடி ரோட்ஸ் இது வரைக்கும் ஐகோட் மேட்சஸ் பார்ட்டிசிபேட் இல்லை, சப்போஸ் நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஜெயிச்சாலும் தோத்தா நீ என்ன பண்ணுவேன்ற மாதிரி கேட்குறாங்க. பேக்லாஷில் ஆல்ரெடி தோத்துட்ட, சப்போஸ் இந்த டைம் நீ தோக்குற பட்சத்துக்கு என்ன பண்ண போகிறன்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஃபேன்ஸ் எல்லாம் வந்து டிஎன்ஏன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி மைக்கேல் கோலும் மென்ஷன் பண்ணியிருப்பாரு, நீ 2 தடவை டிஎன்ஏ சாம்பியனாகவும் இருந்திருக்க, ஸோ இந்த தடவை நீ ஃபேஸ் பண்ணும்போது உனக்கு எப்படி இருக்கும்ன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நம்மளுடைய ஏஜி ஸ்டைல்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து ரோட் கிராஸ் பண்ணுவேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. லிட்டரலி ரோட் கிராஸ் பண்ணுறதுனா ஒன்றுமே கிடையாது, இந்த எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு போகிறது தான். பட் அதே இடம் தான், பட் இன்னொரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டு. குறிப்பாக சொல்லணும்னா WWE விட்டு AEW போகிறேன்ற மாதிரி சாரி, AEWன்றதை விட டிஎன்ஏ போவாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவரே வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு. சப்போஸ் நான் இன்றைக்கி நடக்க போகிற மேட்சஸில் அவர் வந்து தோகிற பட்சத்துக்கு டிஎன்ஏ போவாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம், அதாவது நான் ப்ரெடிக்ஷன் வீடியோ போடுறேன் கிளாஸ் ஆஃப் தி கஸ்ட் 2024க்கு எப்பயும் டேட் அண்ட் டைம் போடுவேன். ஆக்சுவலி அந்த இடத்துல நான் மறந்துட்டேன், ஏன்னா ஹைப்பில் இருந்தனால. ஸோ அது மட்டும் இல்லாமல் டேட் அண்ட் டைம் நானே மென்ஷன் பண்ணுறேன். இன்றைக்கி சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா 9:30க்குலாம் லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்ம எப்பயும் போல் சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் அந்த இதிலே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஃபோனில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சோனி லீவோட ஏபிகே விஷன் ஏற்றி வச்சுக்கோங்க. ஆட்ஸ் லைட்டாக வரத்தான் செய்யும், பட் இருந்தாலும் ஃப்ரீயாக பார்க்கணும்னா வேறு வழி இல்லைங்க. ஸோ எப்போயும் ஆர்டிஸ்ட் டிவி ரெஃபர் பண்ணுவேன். ஆர்டிஸ்ட் டிவி ரொம்ப டேட்டா ட்ரெயின் ஆகிறனால நான் இப்போ அதை ரெஃபர் பண்ணுறது கொஞ்சம் விட்டுட்டேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆர்டிஸ்ட் டிவியும் ட்ரை பண்ண பாருங்கள். அது வந்து ப்ளே ஸ்டோரில் இல்லை, பட் நீங்கள் ஏபிகே விஷனாக ஏற்றி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியரன்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா நைட்மேர் கோடி ரோட்ஸும் வராரு. ஸோ கோடி ரோட்ஸ் வந்து ஸோ ஃபேன்ஸ் மத்தியும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெண்ட் கிரேசியாக மாறிடுறாங்க. ஸோ எல்லோரும் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் டீமை வந்து அவங்களே ஒழிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் வந்து போய் விழுந்துட்டார். ஸோ விழுந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேன்ஸ் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவரை கொண்டு லாஸ்ட் எண்டில் போய் விட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா கோடி ரோட்ஸ் மறுபடியும் வராரு. ஸோ கோடி ரோட்ஸ் வந்துடுறாரு. ஸோ கோடி ரோட்ஸ் வந்து கோடி ரோட்ஸ்ட்டையும் கேட்குறாங்க, ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண போகிறீங்க, நீங்கள் என்னென்னு ப்ரிப்பேர் ஆகிருக்க கோடின்ற மாதிரி நம்மளுடைய மைக்கேல் கோல் கேட்குறாரு. ஸோ அதுக்கு கோடி ரோட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஏஜி ஸ்டைல்ஸ் என்ன தான் வந்து மல்டிபிள் டைம் அதாவது டிஎன்ஏ சாம்பியனாக இருந்தாலும் சரி, நான் வந்து அவனை அதாவது டிஃபீட் பண்ண போகிறேன், அவன் வாயால் ஐ கோயிட்டுன்னு வர வைப்பேன்ற மாதிரி நம்மளுடைய கோடி ரோட்ஸ் சொல்கிறாரு. இதுக்கப்புறமா வந்து நம்ம டேமியன் பீஸ்க்கும் ட்ரூ மெக்கிண்டருக்கான ஃபேஸ் ஆஃபாக பார்த்தே ஆகணும். ஏன்னா இந்த ப்ரெஸ் ஈவெண்ட்டே வந்து வேறு லெவலில் கொண்டு போனது அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஸ்காட்டிஷ் வாரியர் வராது. ஸோ ஸ்காட்டிஷ் வாரியருக்கு கிராண்ட் வெல்கம் பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ ஸ்காட்டிஷ் வாரியர் வராது. ஸோ நம்மளுடைய ட்ரூ மெக்கிண்டர் வந்தோடனே ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து நம்மளோட ட்ரூ மெக்கிண்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ஸ்காட்லாண்டில் ஃபஸ்ட் எவர் இப்போ ஒரு பேப்பர் வியூ பார்த்திங்கன்னா நடக்குது. ஸோ WWE பேப்பர் வியூ ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் நான் அந்த மெயின் ஈவெண்ட்லேயும் ஒரு டைட்டில் மேட்சஸ்க்காக கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இந்த தடவை நான் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியனாக தான் வாக் அவுட் ஆவேன்ற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்துல எல்லோரும் இருப்பாங்க, என்னோடய ஃபேன்ஸ் எல்லாமே இருப்பாங்க, பட் இருந்தாலும் என்னோடய ஒய்ஃப் அங்கே இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி நான் கம்யூனிட்டி டேப்லேயே போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நம்மளுடைய ட்ரூ மெக்கிண்டரோட ஒய்ஃபுக்கு வந்து எமர்ஜென்சியாக ஒரு சர்ஜரி பண்ணுறாங்கன்ற மாதிரி நான் ஒரு கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்து நம்மளுடைய ட்ரூ மெக்கிண்டரோட ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ரிங் சைடு இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரூ மெக்கிண்டர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ரிங் சைடு தான் இருக்க மாட்டா, பட் நான் வீட்டுக்கு போய் அவளை பார்க்கும்போது நான் ஒரு டைட்டிலோட தான் போவேன்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரூ மெக்கிண்டர் சொல்கிறாரு. ஸோ டேமியன் பீஸ் வராரு. ஸோ டேமியன் பீஸ் வந்தோடனே நம்மளுடைய மைக்கேல் கோல் கேட்குறாரு, ட்ரூ மெக்கிண்டர் உங்களை பார்த்து டிரான்சாக்ஷனல் சாம்பியன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, இதை பற்றி நீங்கள் என்ன ரெஃபர் பண்ணுறீங்க, உங்கள் கூட ஜட்மெண்ட்டே இருக்க போகிறது கிடையாது, ஸோ நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகிறீங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ டேமியன் பீஸ் பேசுகிறது வந்து ஃபேன்ஸ் அதிகமாக பூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் இருந்தாலும் ட்ரூ மெக்கிண்டர்
ட்ரூ மெக்கின்டர் ஒரு சைடு வந்து கொஞ்சம் காமாக இருங்க, என்ன தான் பேசுகிறான்னு பார்ப்போன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ டேமியன் பீஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஜட்மெண்டோட ஹெல்ப்லாம் எனக்கு தேவை கிடையாது, நான் எப்படிப்பட்ட சாம்பியன் ட்ரூ மெக்கின்டருக்கே தெரியுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல டைமை மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னா ட்ரூ மெக்கின்டர் வின் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஏதோ இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் மணி இந்த பேங்கை கேஷ் இன் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த டைமை மென்ஷன் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் இந்த கான்ட்ராக்டை கேஷ் இன் பண்ணி அவனோட ஹெல்ப்னால தான் இது பண்ணீங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்மளுடைய டேமியன் பீஸும் சொல்கிறாரு, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டிங் சாம்பியனாக தான் இருப்பேன், எனக்கு வந்து ஜட்மெண்டோட ஹெல்ப் தேவையில்லைன்ற மாதிரி பார்த்தோன்னா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா வந்து ஸோ மேஜர் கான்ட்ரோவர்ஷியல் ஆகுது. ஸோ ஃபைனலாக நம்ம ட்ரூ மெக்கின்டர் ஒரு மேஜர் ப்ரோமோ கட் பண்ணுறாரு. நான் வந்து ப்ரோக்கன் ட்ரீம்ஸை கொண்டு வரேன், அது மட்டும் இல்லாமல் அதை நான் ட்ரீம் பண்ணுறேன், அது ட்ரூவாக நடக்க போகுது, அது என்னன்றதை நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உனக்கு காட்டுவேன்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய டேமியன் பீஸ் கிட்ட ட்ரூ மெக்கின்டர் சொல்கிறாரு. ஸோ மேஜர் ஒரு ப்ரோமோ கட் ஆஃபோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஸ் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ ட்ரிபிள் ஹெச் வந்திருக்காங்க. ஸோ மேஜர் ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் கிளாசிக் மொமெண்ட்ஸை மட்டும் ரெஃபர் பண்ணால் போதுன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ நம்ம ஸ்மாக் டவுன் சைட் மூவ் ஆயிடும். ஸோ ஸ்மாக் டவுனை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து ப்ரோமோ கட் பண்ணுறாரு. ஸோ கோடி ரோட்ஸ் வந்து சொல்கிறாரு எதை பற்றி பேசலாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரி நம்ம ஐகோட் மேட்சை பற்றி பேச ஸ்டார்ட் பண்ணிடலாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ உடனே அந்த இடத்துக்கு நம்மளுடைய ஏஜி ஸ்டைல்ஸ் வராரு. ஸோ ஏஜி ஸ்டைல்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ஏஜி ஸ்டைல்ஸ் வந்து அந்த பேரிகேட் சைடே வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாரு. அந்த ரேம் சைடே நிற்கும்போது ஸோ நம்மளுடைய கோடி ரோட்ஸ் கேட்குறாரு, நம்ம ஜென்டில்மேன் வைஸாக நம்ம வந்து ரிங் டு ரிங் சோலோவாக வந்து பேசலாம்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ நம்மளுடைய புல்லட் கிளப் பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. ஸோ ஃபேஸ் ஆஃப் நடக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து இன்டெரக்டாக வந்து நம்மளுடைய ஏஜி ஸ்டைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெஃபர் பண்ணிடுறாரு. நான் ஏஜி ஸ்டைல்ஸை நினச்சேன் நீ வந்து ஃபார்மர் டிஎன்இ சாம்பியன், நீ அந்த மாதிரி ஒரு சாம்பியனாக இருப்பேன்னு பார்த்தேன், பட் நீ ஒரு கோலன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. நம்ம ஏஜி ஸ்டைல்ஸ் அதுக்கப்புறமா பயங்கரமான ப்ரோமோ கட் பண்ணுறாரு. உனக்கு வந்து அந்த ப்ரெஷரையே ஹேண்டில் பண்ண தெரியாது, உனக்கு வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூடபிள்யூல இருந்த ஸோ அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியல, ஸோ டபிள்யூடபிள்யூ விட்டு கிளம்புனேன், ROH போனேன், ஸோ ROHலேயும் உன்னால் தாங்க முடியலன்னு வெளியே வந்துட்டேன், அப்புறம் நீயாவே ஒரு கம்பெனி ஆரம்பித்தேன், ஸோ அதை பற்றியும் வெளியே வந்துட்டேன், இப்போ மறுபடியும் இங்கே வந்திருக்க, இப்போ மறுபடியும் வெளியே போகிறேன்ற மாதிரி நம்மளுடைய ஏஜி ஸ்டைல்ஸ் சொல்கிறாரு. அதுக்கு கோடி ரோட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நான் கோயட் பண்ணேன் உண்மை தான், பட் அது எல்லாமே வந்து என்னோட கிரேட்டர் ஃப்யூச்சருக்காக தான் இது பண்ணேன், ஸோ இந்த ஃப்யூச்சருக்காக தான் நான் வந்து இது எல்லாத்தையுமே வந்து கோயட் பண்ணேன், அது மட்டும் இல்லாமல் நான் சஃபர் பண்ணியிருக்கேன், ஸோ டபிள்யூடபிள்யூ சாம்பியனாக இருக்கிறது, ஸோ டபிள்யூடபிள்யூல டபிள்யூடபிள்யூ சாம்பியனாக இருக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது, இந்த மொமெண்ட் நான் வந்து டிசர்வ் பண்ணேன், நான் வந்து பிலீவ் பண்ணேன், அதனால தான் இப்போ வரைக்கும் நான் டபிள்யூடபிள்யூ சாம்பியனாக இருக்கேன்ற மாதிரி கோடி ரோட்ஸ் பயங்கரமான ப்ரோமோன்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா தாங்க பிளட் லைன் சம்பவம் நடக்குது. ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸும் நம்மளுடைய பிஃபேபும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ கெவின் ஓன்ஸும் இருக்கார். ஸோ கெவின் ஓன்ஸ்கிட்ட வந்து இப்போ ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் சொல்கிறாங்க, ஸோ நீ எதுவும் கவலைப்படாத, நான் உங்களுக்கு பேக்கப்பாக இருக்கோம், நாங்கள் ரா டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக கூட இருக்கோம், உனக்கு தேவையான நேரத்தில் நாங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இன்னொன்று செக்மெண்ட்டில் ஸோ நம்மளோட ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டும் பிஃபேபு நடந்து வருவாங்க. அவங்ககிட்ட வந்து இன்டர்வியூ பண்ணலான்னு வருவாங்க. ஸோ பிளட் லைன் உள்ளே வந்து எல்லாருமே அடிச்சு போட்டுருவாங்க. கெவின் ஓன்ஸும் வருவார், பட் இருந்தாலும் செக்யூரிட்டி சைட்லேருந்து பிரிச்சுருவாங்க. லேட்டராக கன்ஃபர்ம் பண்ணுறாங்க. ஸோ ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வந்து மெடிக்கலி கிளியர் கிடையாதுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கெவின் ஓன்ஸ் கூட மேட்ச்சில் இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ கெவின் ஓன்ஸும் வந்து இதை ரிவீல் பண்ணுறாரு. ஸோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் இவங்களை சிங்கிளாகவே ஃபேஸ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வராரு. ஸோ அதுக்கப்புறமா சோலோ சிக்கோ என்ட்ரன்ஸ் வரலான்னு வராங்க. பட் இருந்தாலும் கூட யார் வருவா, டாமாட்டோங்காவும் டாமாலோவாவும் வருவாங்கல்ல. ஸோ அவங்க வரும்போதே வந்து நிக்காலிஸ் தடுத்துறாரு. நீங்கள் பண்ண சம்பவம்லாம் எனக்கு தெரியும், ஸோ இந்த மேட்ச்சில் வந்து உங்களை வந்து ரிங் சைடு நிற்கிறதுக்காக பேன் பண்ணுறேன்ற மாதிரி பார்த்தோன்னா சொல்கிறாங்க. அதையும் மீறி இந்த மேட்ச்சில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் ரெடியாக இருக்கும்ப்பா, வந்து வாங்கிட்டு போயிருங்கன்ற மாதிரி அவருடைய யார் நிக்காலில் சொல்லி விட்டு போயிடுறாரு. ஸோ அந்த இடத்துல பால் ஹேமன் அதுக்கப்புறமா அவங்க கூட்டு போனதுக்கப்புறம் சொல்கிறாரு, ஸோ இந்த இடத்துல நீங்கள் தோக்கக்கூடாது, சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல தோற்றிங்கன்னா உங்களுடைய லீடர்ஷிப் பாதிக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்மளுடைய சோலோ சிக்காவோ என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல நான் தோத்தேன்னா ஒன்றை தான் போட்டு பொழப்பேன், கெவின் ஓன்ஸை தூக்கி போட்டு பொழக்க மாட்டேன்ற மாதிரி நம்மகிட்ட சோலோ சிக்காவை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போகிறாரு. ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மேட்ச்சுக்கு நடுவில் வந்து க்ளீனாக வந்து ஸ்டன்னர் போட்டு முடிச்சிடலான்னு கெவின் ஓன்ஸ் வருவார். பட் இருந்தாலும் காலை தூக்கி ரிங் சைடு வச்சு விட்ருவார் பால் ஹேமன். ஸோ இதை பார்த்து நம்மளுடைய கெவின் ஓன்ஸ் காண்டாகி இந்த மாதிரி இது பால் ஹேமன்ட்டே போய் கேட்பாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறோம், மேலே மரியாதையை வச்சு என்ன அந்த மாதிரி பார்த்து தான் கேட்குறாங்க. அதுக்கு நம்மளுடைய பால் ஹேமன் என்ன சொல்கிறாருன்னா, நான் எனக்காக தான் பண்ணேன், ஸோ என்னோடய உயிருக்காக தான் பண்ணேன், நான் நீ சப்போஸ் இந்த மேட்ச்சில் நீ ஜெயிக்கிற பட்சத்துக்கு என்னைய போட்டு பிறந்துருவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதையே யூஸ் பண்ணி நம்மளுடைய கெவின் ஓவன்ஸ் நம்மளுடைய சோலோ சிக்கோவை யூஸ் பண்ணி 2 சமௌண்ட் ஸ்பைக் கனெக்ட் பண்ணி இந்த மேட்ச்சில் வின் பண்ணிடுறாரு. ஸோ டாமாலோவை அட்டாக் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அந்த இடத்துல நம்மளுடைய வாய்ப்பர்கள் ராண்டி ஆர்டன் ரிட்டர்ன் ஆகிறாரு. ஸோ ராண்டி ஆர்டன் ரிட்டர்ன் ஆகிறாரு, வந்து தூக்கி போட்டு மொத்த கேங்கையும் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டி போட்டு அந்த இடத்துல டால் ஹையாக நிற்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல கெவின் ஓவன்ஸும்
ராண்டி ஆர்டனும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மொமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறாங்க. இதோடய ஸ்மாக் டவுன் முடியுது. ஸோ ஸ்மாக் டவுன் முடிஞ்ச கையோட ஆஃப் ஏரில் வந்து நம்மளுடைய ஸ்காட்டிஷ் வாரியரான ட்ரூ மெக்கின்டையர் ப்ரோமோ கட் பண்ணியிருக்காரு. ஸோ ட்ரூ மெக்கின்டையர் கட் பண்ண ப்ரோமோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ என்னோடய ஆடியன்ஸ் நீங்கள் வந்து எந்த லெவலில் வந்து சேர் பண்ணுறீங்கன்றதை நாளைக்கு கண்டிப்பாக காட்டுங்க. உங்களுடைய ஆன்டிசிபேஷன், உங்களுடைய ஈகர்னஸ் எல்லாத்தையும் வந்து நாளைக்கு காட்டுங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஈவெண்ட். ஸோ ஸ்மாக் டவுன் ஆஃப் ஏர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ மேஜர் அப்டேட் வீடியோ தனியாக வரும். ஏன்னா QR கோட்லாம் ஸ்கேன் பண்ணி கொடுத்துருக்கானுங்க. ஸோ அதை பற்றி நான் அப்டேட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டினியூஸாக நம்ம சேனலில் இன்றைக்கி வீடியோ வந்துக்கினே இருக்கும். நீங்கள் மறக்காமல் சேனலை ஸ்டேப் பண்ணிடுங்க கைஸ்.